ஆதியே துணை யமன் படரடிபடு திருமெஞ்ஞான குறள். இவ்வாறு இறைவனின் சன்னதம் பெற்ற ஒரு தவமேருவின் இரக்கத்திற்கு பாத்திரமாகிற நற்குணம் உனக்கு வருவதற்காக வேண்டியே உபதேசம் என்று சொல்லி கண்ணில் கண்டதையெல்லாம் சொல்லி வைப்பார்கள். இந்த உபதேசம் அத்திருமேனியரின் ஒரு ரோமத்திற்கு கூட சமமாகாது. 1008 உபதேசம் வாங்கினாலும் அதை எதில் வாங்குவாய்? சைத்தான் உட்கார்ந்திருக்கும் கண்ணில், பாம்பு உட்கார்ந்திருக்கும் செவியில், வண்டுலாவும் மூக்கில், நாய் உட்கார்ந்திருக்கும் வாயில், இவைகளில் தானே உபதேசம் என்று வாங்குவாய். அப்படி வாங்கின உபதேசத்தை எத்தனை கோடித்தரம் உரு போட்டாலும் அது அவர்களின் ஒரு ரோமத்தின் உபயோகமாகுமா? நிஜ செயலுடைய மெஞ்ஞான பாரவான்கள், அதாவது தேவ சன்னத முத்திரை தரித்து வந்துள்ள செம்மல்களின் இரக்கத்தினால் தான் ஒருவனுக்கு யமன் விலகுவானே தவிர மற்ற எந்த உபதேசத்தினாலும் அவன் விலக மாட்டான். சன்னத பாரவான்களுடைய அன்புக்கு பாத்திரமாகாதவர்கள் நாரி செத்து நரகத்தை அடைவது நிச்சயம். சத்தியம் சத்தியம். இந்த வார்த்தை கொஞ்சம் கூட தவறவே தவறாது. எத்தனை கோடி செல்வம் இருந்தாலும், எந்த பதவியில் இருந்தாலும், திரவியத்தை கோடி கோடியாக குவித்து அதை தர்மம் என்று ஜனங்களுக்கு அள்ளி அள்ளி வீசினாலும் கூட யமன் அஞ்ச மாட்டான். எப்பேர் கொத்தவர்களானாலும் அவன் கையில் சிக்கியே தீர்வார்கள். இவன் செய்கின்ற அந்த தர்மத்தால் யமன் அஞ்சுகிறதில்லை. மெய்த்தவ பாரவான்களின் இரக்கம் இவன் மீது படுவது ஒன்றுக்குத்தான் யமன் அஞ்சி ஒதுங்குவான். அந்த ஒரு தெய்வ உள்ளம்தான் இந்த தனி அதிகாரத்தை பெற்றுள்ளது. அந்த பாரவான்களுக்கு உணவின் பேரிலே இச்சை இருக்காது. இந்த உலகத்திலே நீ அனுபவிக்கிறாயே இன்பம், அதை தானும் அனுபவிப்பதை போல காட்டிக்கொண்டிருப்பார்களே தவிர அவர்களுக்கு நிஜமா அதன் மேல் இச்சை இருக்காது. குருவி கொக்கு சாப்பிடும் அளவுக்கே அவர்கள் உணவு உட்கொள்வார்கள். உன்னை போல் எருமை மாடாட்டம் மூச்சு ஓடுவது அவர்களுக்கு இருக்காது. இழுத்து இழுத்து பார்த்தாலும் நாசிக்கு வெளியே மூச்சு ஓடாது. 7 வானங்களையும் ஓர் நொடிக்கு ஓர் அண்டம் கடந்து சுற்றி வருகிற வாசி என்ற குதிரை ஏறி சவாரி செய்கிறவர்கள் அவர்கள். ஜகத்குரு மின்னலை விட வேகமாக செல்லுகின்ற ஒரு குதிரையை உடையவர்களாக இருப்பார்கள். அதன் மேல் ஏறி சவாரி செய்து கொண்டு பூமியிலும் 7 வானங்களிலும் பிரயாணம் செய்வார்கள் என்ற நாரத மகாமுனி புங்கரவர்கள் தீர்க்க தரிசனம் சபையில் படிக்கப்பெற்றது. அந்த சவாரி இந்த தூலத்தில் அல்ல, இந்த பீத்த தூலத்தை தூக்கி தோளில் போட்டுக்கொண்டு போவதல்ல. அது நேரம் அவர்கள் புகுந்துள்ள தூலம் கோடி சூரிய பிரகாச தூலம். அதுதான் நித்திய தூலமாக உனக்கு அடுத்தாற் போல தரப்பெறுவதும் இருக்கிறது. அத்தெய்வ உதவியால் தான் நீ ஸ்வர்க்கத்தை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். தவறினால் நரகத்தில் கண்டிப்பாக தள்ளப்படுவாய். அதிலிருந்து யாரும் தப்பவே முடியாது. அரசனானாலும் ஆண்டியானாலும் மனுத்தலை மட்டும் அழிகிறதே இல்லை. இந்த உலகத்தில் நீ கோடி படிப்பு படித்திருந்தாலும் நீ அறிய வேண்டிய ஒன்று இதுவேதான். இதுதான் சத்தியம். இந்த ஒரு எண்ணம் உனக்கு இருந்தால் போதும், எல்லாம் கைவரவாகும். இதை அறிவதற்கே நீ படிப்பெல்லாம். இதை உணராமல் எத்தனை கோடி சாஸ்திரம் நீ படித்தாலும் பயனே இல்லை. இந்த தூலமானது தாயினுடைய கற்பத்தில் இருந்தபோது அதற்கு பெயர் சவம். பிறந்தது சவமானதினால்தான் பிரசவம் என்று அதை அழைக்கிறோம். ராஜாவாக இருந்தாலும் என்ன, என் பிள்ளையை சவம் என்று சொல்லலாமா என கோபிக்கிறதில்லை. பிறந்தது எது? சவம். அது நேரம் மூச்சு இருந்ததா, பேச்சு இருந்ததா? இல்லை. கற்பத்தில் மூச்சும் பேச்சும் இருந்தால் தாய் பிழைப்பாளா? நல்லா நினைத்துப்பார். இது உனக்கு தெரியாத ரகசியமா? இதை நீ உன்
உலகத்தில் கேட்டிருக்க மாட்டாயே தவிர, படித்திருக்க மாட்டாயே தவிர, யாரும் சொல்லியிருக்க மாட்டார்களே தவிர, எம்முடைய இந்த வார்த்தையை கேட்டால் உனக்கு நன்றாக விளங்க தெரியும். இந்த மூச்சும் பேச்சும் தாயின் கர்ப்பத்தில் இருக்காது. ஆனால் இந்த மூச்சை வேறு பக்கமாக அங்கே சுழட்டி வைக்கப்பெற்றுள்ளது. எப்படி என்றால், தவளை, மீன் போன்ற ஜலம் வாழ் ஜந்துக்களுக்கு இருப்பது போல வைக்கப்பட்டு மூச்சு சுழன்று கொண்டு உள்ளேயே இருக்கும். தாயின் கருவறையை விட்டு வந்து வெளி ஆவி அடித்த உடனே சடார் என்று ஒரு எல்லையிலிருந்து பிச்சுக்கிட்டு சுவாசமானது வெளிக்கிளம்புகிறது. இந்த மூச்சை 100 வயதளவில் ஒவ்வொருவருக்கும் இறைவன் பங்கு வைத்திருக்கிறான். மனிதனின் வயதின் அளவு முதல் உற்பவ நேரத்தில் தகப்பனுடைய எண்ணத்தில் வைத்து இருக்கிறது. மனிதனுக்கு 5 நாளிகை கொண்டது ஒரு கலையாகும். இவ்வாறாக கலை மாறி மாறி ஓடும். அப்படி ஒரு கலையானது மாறிய உடனே ஜனித்தால் இவனுக்கு 100 வயதாயிருக்கும். 100 வயதிற்கு மேல் இருப்பவர்கள் தங்களுடைய தபோ உன்னத செயலினால் வயதை அதிகமாக்கிக் கொள்கிறார்கள். சுவாச கலை பிறந்து ஒரு நாளிகைக்கு பின் 4 கலை இருக்கும் போது ஜனித்தால் 80 வயதாக இருக்கும். ஒவ்வொரு நாளிகைக்கும் 20 வயதாக பங்கு குறைக்க வேண்டும். அரை நாளிகை இருக்கும்போது ஜனித்தால் அந்த குழந்தை 10 வயதுதான் இருக்கும். கலை மாறுகிற போது ஜனித்தால் பிறந்ததும் இறந்து போகும். ஆகவே உனக்கு வயது நிர்ணயித்து நீ ஜனிப்பிக்க பெறுவது எங்கே இருக்கிறதென்றால் உன் தகப்பனுடைய அது நேர எண்ணத்தில் இருக்கிறது. இதை உன்னால் எட்டி அறிய முடியாது. படைத்த இறைவனுக்குத்தான் அது தெரியும், அல்லது இறைவனுடைய சக்தி பெற்றவர்களுக்குத்தான் தெரியும். அகமியத்தில் இந்த அருணலத்தை எட்டி பிடித்து இன்ன இடத்தில் இன்ன செயல் நடக்கிறதென்பது அவர்களுக்கு தான் தெரியும். இவ்வாறு மெய்வழி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள். நமஸ்காரம்.